சென்னையில் அரசு ஒப்பந்ததாரர் வீட்டில் 3வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சாலமன், யாருக்கு சொந்தமான இடத்தில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது? முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பணப்பட்டுவாடா தொடர்பாக நேற்று முன்தினம் தமிழகம் முழுவதும் 44 இடங்கள்ல வருமான வரித்துறை திடீர் சோதனை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக பணப்பட்டுவாடா தொடர்பாக வருமான வரித்துறையினர் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டதாக வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சென்னையில 4க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தேனி, நெல்லை உட்பட பல்வேறு இடங்கள்ல அரசு ஒப்பந்ததாரர் மற்றும் தனி நபர்களின் வீட்டில இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சென்னையில அடையாறு இந்திரா நகர் 25வது குறுக்கு தெருவில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரன், அபிராமபுரம் 1வது தெருவில் உள்ள ஓய்வு பெற்ற குடிநீர் வடிகால் வாரிய இணை தலைமை பொறியாளர் தங்கவேலு ஆகியோரது வீட்டுல மட்டும் இன்று 3வது நாளாக தொடர்ச்சியாக இந்த வருமான வரி சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இவர்களது வீட்டில் சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி இருப்பதாக வருமான வரித்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் பணம் பட்டுவாடா தொடர்பான தகவல் என்ற விவரம் தெரியவில்லை. ஆனால் வரி ஏய்ப்பு தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றி இருப்பதாகவும் வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக வருமான வரித்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர்கள் மூலமாக யாரிடம் பணம் செலுத்தப்பட்டுள்ளது, ஏதேனும் வங்கி பண பரிவர்த்தனை எதுவும் நகர்ந்துள்ளதா என்பது தொடர்பாகவும் தற்போது வருமான வரித்துறையை தொடர்ச்சியாக 3வது நாளாக இவர்களது வீடுகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து சோதனைக்கு நிறைவு பின்னரே தெரிவிக்கப்படும் என வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் பணம் பட்டுவாடா தொடர்பாக பொதுமக்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக வருமான வரித்துறையின் கட்டுப்பாட்டு அறை எண்ணுக்கு மற்றும் இமெயில் மூலமாக தகவல் தெரிவிக்கலாம் எனவும் அவர்களது விவரங்கள் ரகசியம் காக்கப்படும் எனவும் வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.